கிறிஷை தேடுறதும், கிறிஷ் காணாமல் போகிறதும் அவர் வந்து முத்துக்கிட்ட கிடைக்கிறது மட்டும்தான் அந்த ஒரு வாரத்தோடைய முழு எபிசோடாக இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ கிறிஷ் வந்து நம்மளை போலீஸை பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு பயந்து வந்து கரெக்டாக முத்துவோட கார்லேயே எதேச்சியாக ஏறி ஒரு டிக்கியில் போய் படுத்துக்க, இவரும் அது தெரியாமல் பூட்டை மூட, அதுக்கப்புறம் வந்து மீனா வேற பிக்கப் பண்ணிட்டு போக, செக் போஸ்ட்டில் நல்லவராக வந்து அருண் நடிக்கிறதுக்காக அருண் என்ன பண்ணுறாருன்னா அந்த வண்டியை செக் பண்ண வேணான்ட்டார். ஸோ அங்கேயும் தப்பிச்சிடுறாங்க. பரசன்களை பார்த்து பேசும்பொழுதும் வந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, அதுவும் சீதா வீட்டுக்கோ இல்லை வந்து இவங்களுடைய அம்மா வீட்டுக்கோ, மீனாவோட அம்மா வீட்டுக்கோ வரும்போது தான் அந்த பையனை பார்க்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் மகேஸ்வரிக்கு கால் பண்ணி அந்த பையனை காணாங்கிறத சொன்னோடனே அவங்க அதை ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்ல, ரோகிணி மனோஜ் கிட்ட எப்பயும் போல பொய்யை சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நான் துபாயில் இருக்கேன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சந்தேகம் வந்துடும். இப்போ கூட தன்னை காப்பாற்றிக்க தான் இருக்காங்க. மனசில் அப்படியே பதப்பதைப்போட ஓடி வந்து என் பிள்ளை எங்கன்னு தேடணும்ல, அப்படிலாம் இல்லை. சுதாரித்து யோசிச்சு தான் பண்ணுறாங்க. வெளியே நின்று மகேஸ்வரியை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அவன் எங்கே போகிறானே தெரில, மீனா கிட்ட போயிருப்பானா, ஏன்னா மீனா நம்பர் தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மோசமான ஒரு தாயாக வந்து விஜயாவா இல்லை ரோகிணியான்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கலாம் போல். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.